அம்மா எங்கே போனாங்க? பாட்டி ஊருக்கு போயிருக்காங்க. மம்மியும் டேடியும் வரத்துக்கு 2 days ஆகும்னு சொன்னாங்க உன்கிட்ட. சரி, அப்போ ஓகே. நான் பக்கத்து ஊரில் திருவிழா, அதுக்கு போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. நீ எல்லாம் ஒரு அண்ணனா? ஏன், அதில் உனக்கு என்ன சந்தேகம்? இல்லை, அம்மா அப்பாலாம் ஊருக்கு போயிருக்காங்க, வர 2 days ஆகும்னு சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். தங்கச்சி ஒண்டியே வீட்டில் இருக்காதே, விட்டுட்டு போகிறோமேன்ட்டு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் திருவிழாக்கு போகிறேன்னு சொல்கிறேன். உண்மையை சொன்னால் பரவாயில்ல, பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கியே, இதெல்லாம் நான் நம்புவேனா? நான் என்ன போய் சொன்னேன்? உண்மையை தானே சொன்னேன். அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மேடம் கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி பக்கத்தூர் திருவிழாவுக்கு போயிருக்கேன்ட்டு. அப்புறம் இன்னொன்று சொன்னியே, என்ன வீட்டில் தனியாக இருக்கிற தங்கச்சியை தனியாக விட்டுட்டு போகிறேன்னா? அப்புறம் வீட்டில் தாத்தா இருக்காரே, அவர் போதும் உன்னை பார்த்துக்க. நான் கிளம்புறேன், பாய். சே, கொஞ்சம் கலாய்க்கலான்னு பார்த்தா அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க போல். சரி சரி, போகிறதுனா போயிட்டு வா. நீ கூட வா, 2 பேரும் போகலாம். ஏன், உனக்கு என்னாச்சு? இப்போ நல்லா தானே இருக்க, வா, கோயிலுக்கு தானே போயிட்டு வரலாம். இல்லை இல்லை, பரவாயில்ல, நீயே போயிட்டு வா. ஆனால் ஒன்று, போகும்போது இந்த சொக்கா வேணால் மாற்றிட்டு போ. கேவலமாக இருக்க அந்த ஷர்ட்டு. நல்லா இந்த சர்க்கஸ் காட்டுவாங்களே, அந்த மாதிரி ஷர்ட் தான் அது நீ போட்டு இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ஷர்ட் தானே இருக்குது உனக்கு. வேறு எதனா ஷர்ட்டை மாற்றிட்டு போயேன். பரவாயில்ல, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இதுதான் போடுவேன். உனக்கு பிடிக்கலன்னா நீ என்னை பார்க்காத, அவ்வளோதான். பாய், நான் போயிட்டு வரேன். தாத்தா இருக்கார் பாரு, ஏன்னா லேட்